ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எறா முருங்கக்காய் சால்னா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள் 10 சின்ன வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு ஒரு சட்டியை காய வச்சுட்டு இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிக்குங்க. தக்காளி வந்து 2 தக்காளி, 4 பச்சை மிளகா, கொத்தமல்லி ஒரு கொத்து, தேவையான அளவு கல் உப்பு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து 1/4 ஸ்பூனு, தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த எறா கழுவி வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அந்த எறாவும் அதில் போட்டு நல்லா கலந்து விட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி அரை வேக்காடாக போடுங்க. இந்த முருங்காய் எறா மிட்டா வந்து சூப்பராக அருமையாக இருந்துச்சுன்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க. நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட்டில் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து பரோட்டாக்கு, சப்பாத்திக்கு, சாப்பாடுக்கெலாம் அருமையாக சூப்பராக இருக்கும். இந்த முருங்கைக்காவும் அதில் போட்டு நல்லா கிளறி விட்டு அரை மூடி தேங்காவை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் ஊற்றி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி மூடி போட்டு நல்லா வேக வச்சிங்கனாக்கா அருமையான சூப்பரான எறா முருங்கைக்காய் சால்னா ரெடி.